பால் யாங்கிச்சோ ஒரு நாள் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது பால் யாங்கிச்சோவிடம் ஒரு முதிர்ந்த பெண்மணியை அழைத்து கொண்டு வந்தார். ஐயா, நீங்கள் இவருக்காக ஜெபிக்க வேண்டும் ஐயா. திருமண தடை 10 ஆண்டுகளாக இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. திருமணமே நடைபெறவில்லை ஐயா. பால் யாங்கிச்சோ சிரித்து கொண்டே கேட்டார், 10 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ பாவம், உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே. அல்லேலூயா. சரியாக ஜெபித்திருந்தால் சரியாக நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்கள், எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று பால் யாங்கிச்சோ கேட்டார். அந்த பெண் சொன்னார், தேவனுக்கு சித்தமான ஒரு மகன் வர வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், திருமணமாக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பால் யாங்கிச்சோ சொன்னார், நீங்கள் 10 ஆண்டுகளையும் உங்கள் வாழ்க்கையும் வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல, நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவராக எந்த பின்புலம் உள்ளவர்களாக அவர் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆசியராக இருக்க வேண்டுமா, ஐரோப்பியராக இருக்க வேண்டுமா? இந்த பெண் பதில் சொன்னார், இப்பொழுது ஒரு பேப்பரை எடுங்கள், அதிலே எழுதுங்கள். அவர் என்ன உயரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதையும் எழுதினார். அவர் என்ன வேலை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆசிரியராக இருந்தால் நன்றாக இருக்கும் ஐயா, எழுதுங்கள். ஆசிரியர் என்று எழுதுங்கள். அல்லேலூயா. எழுதினார். ஆமென். அவருடைய ஹாபீஸ், பொழுதுபோக்குகள் என்னவாக இருக்க வேண்டும்? இசையிலே அதிக ஆர்வமாக இருக்க வேண்டும். எழுதுங்கள். அல்லேலூயா. இப்பொழுது இந்த எழுதிய இந்த பேப்பரை வைத்து தினமும் ஜெபியுங்கள் என்று சொன்னார். பெண் ஆமென் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவரும் கடந்து போனார். அல்லேலூயா. 2 வருடங்கள் கழித்து மறுபடியும் அதே ஊருக்கு அவர் வந்த பொழுது இந்த போதகருடைய மனைவி துள்ளி குதித்தார்கள். ஐயா, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது ஐயா. அல்லேலூயா. 1 ஆண்டு முடிந்தே விட்டது. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பெண் சொன்னால், நான் இந்த லிஸ்ட்டை எழுதி என்னுடைய கண்ணாடியிலே ஒட்டிவிட்டேன். தினமும் முகம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த லிஸ்டில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் முன்வைத்து நான் ஜெபித்தேன். இப்பொழுது பால் யாங்கிச்சோ கேட்டார், அவர் என்ன வேலை செய்கிறார்? அவர் ஒரு இசைக்கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறார் ஐயா. நீங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசிக்கும் பொழுது. இந்த மகள் எதிர்பார்த்த அதே கலர், அதே உயரம் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு வந்து அப்படியே செய்து கொடுத்தார். வாழ்க்கைக்கு தேவை என்றால் தேவன் கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொந்த வீட்டை எதிர்பார்த்து நிற்பதில் எந்த தவறும் கிடையாது. கர்த்தாவே, எனக்கு வீடு வேண்டும் வீடு வேண்டும் என்று கேட்கிறீர்களே, எத்தனை பெட்ரூம் இருக்க வேண்டும்? சரியாக எழுதுங்கள். அபார்ட்மெண்ட்டாக இருக்க வேண்டுமா, இண்டிபெண்டாக இருக்க வேண்டுமா? சரியாக எழுதுங்கள். மொட்டையாக சென்று வீட்டை தாரும் ஆண்டவரே, வீட்டை தாரும் என்று பல வருடங்களாக ஜெபித்து உங்கள் நரைமுடி வரை நீங்கள் உங்கள் வயதை வீணாக்க வேண்டாம். அல்லேலூயா. அந்த பெண் 10 வருடம் ஜெபித்தாள், ஒரு இலக்கும் இல்லாமல். ஒரு வருடம் சரியாக எழுதி ஜெபித்தால் காரியம் வாய்த்தது.